நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான அவர்களின் தூதுத்துவ வாழ்வியல் தொடக்கத்தை குறிக்கும் வரலாற்று நிகழ்வாகும். இதுவே இஸ்லாமிய வரலாற்றின் திருப்புமுனையாகும். ஹிரா குகையில் முதல் இறைச்செய்தி வஹி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெறுவதற்கு முன் மக்கா நகரின் அன்றாட வாழ்க்கையிலும் சமுதாய சீர்கேடுகளிலும் இருந்து விலகி தியானம் செய்வதில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார்கள். ஹிரா குகையில் தனிமை. மக்காவிற்கு அருகே உள்ள ஹிரா மலை குகையில் அவர்கள் ஆண்டுதோறும் சில நாட்கள் தனிமையில் தங்குவது வழக்கம். அங்கே தியானத்தில் இருக்கும்போது முழுமையான அமைதியையும் ஆன்மீகத் தொடர்பையும் உணர்வார்கள். அப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயது. ஒருநாள் கிபி 610 ரமலான் மாதம் அவர்கள் வழக்கம் போல் ஹிரா குகையில் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை. திடீரென்று அவர்களுக்கு முன் ஒரு அற்புதமான உருவம் தோன்றியது. அதுவே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியவர்களை அணுகி இக்ரா ஓதுவீராக என்று கட்டளையிட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து போய் நான் ஓதத் தெரிந்தவன் அல்லன் என்று பதிலளித்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியவர்களை வலிமையாக அணைத்து தழுவி மீண்டும் இக்ரா ஓதுவீராக என்று கட்டளையிட்டார்கள். மீண்டும் நபியவர்கள் நான் ஓதத் தெரிந்தவன் அல்லன் என்று அதே பதிலை தந்தார்கள். மூன்றாவது முறையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியவர்களை மேலும் வலிமையாக அணைத்து விடுவித்த பின்னர் பின்வரும் வார்த்தைகளை ஓதிக் காட்டினார்கள். اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. இதன் பொருள் யாவற்றையும் படைத்த உமது இரட்சகனின் திருப்பெயரால் ஓதுவீராக. அவன் மனிதனைக் கருவுற்ற இரத்தக் கட்டியிலிருந்து படைத்தான். ஓதுவீராக. உமது இரட்சகன் மிக கண்ணியமானவன். அவனே எழுதுகோலைக் கொண்டு கற்றுக் கொடுத்தான். அவன் மனிதன் அறியாதவற்றை எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். திருக்குரான் அத்தியாயம் 96 வசனங்கள் 1 முதல் 5. நபியவர்களின் அச்சமும் கதீஜா ரலி அவர்களின் ஆறுதலும். இந்த முதல் இறைச்செய்தியைப் பெற்றபோது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சத்தாலும் நடுக்கத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டார்.